யார் வேணா எடுத்து போடுறாங்கிறது யார் எடுத்து போடுறா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேபி பாலாங்கிற செய்யற உதவிகளை யார் எடுத்து போடுறா? இந்த மாதிரியான வெள்ள பேரிடர் சூழ்நிலையில செய்யற உதவிய இவர் எதுக்கு வீடியோ எடுத்து போடுறாரு? மத்த சூழ்நிலைகள் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அபினவ் குடுக்குறதோ, ஒரு அயர்ன் பாக்ஸ்காரனுக்கு குடுக்குறதுக்கோ, இல்ல வந்து ஒரு படிப்பு செலவு குடுக்குறதோ, அத வந்து நீங்க வீடியோ எடுத்து போடுறீங்க. அதுவே தப்பு. ஆனா பரவால்ல. இந்த மாரி சூழ்நிலையில நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க இல்லையா? அப்ப வீடியோ எடுத்து போட்டது என்ன நோக்கம்? எதுக்காண்டி நீங்க போடுறீங்க? நான் என்ன சரி, கேட்கிறேன், சார் சார். நீங்க நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். சரி, இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? அவருக்கு லாபம் கிடைக்குது இல்ல, அவருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குது இல்ல, எங்க போனாலும் கேபி பாலான்னு சொல்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு விஜய் டிவில வந்து நிறைய பேர் இருக்காங்கம்மா. விஜய் டிவில புகழ் இருக்காரு, பிரியங்கா இருக்காங்க, மணிமேகலை இருக்காங்க, இன்னும் வந்து ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாரு, அவர் இருந்தாரு, இன்னும் பலர் விஜய் ராமர் டிவியுடைய இருக்காரு. பிரபலங்கள், நெறைய பேர் ராமர் இருக்காங்க. வந்து வடிவேலு பாலாஜி, சொல்லிக்கிட்டே போலாம். விஜய் டிவி பிரபலங்கள் ஏகப்பட்ட ஆமா, பேர் சொல்லிக்கிட்டே ஆமா, போலாம். ஆமா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிடி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோ போறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, இல்ல ஒரு விழா மேடைக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்கிற புகழ் வந்து 100% அப்படின்னா, கேபி பாலா வந்து ஒரு கார்ல போய் எங்கேயாவது இறங்குனாருன்னா, அங்க வந்து அவருக்கு 300% 400% புகழ் கிடைக்குது. 400% மக்கள் வந்து சார், நல்லது தேடுறாங்க. செஞ்சா மக்கள் வந்துட்டு அவங்கள தூக்கி வச்சு பேச தானே சார் செய்வாங்க. இப்போ நீங்க உங்க உங்க ஏரியாலயே நீங்க ஒரு நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் செய்றீங்கன்னா, கேபி பா அந்த ஏரியால இருக்க ஒரு பெரிய ஆளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள விட உங்கள தானே சார் பெருசா பேசுவாங்க. கரெக்ட்டுமா. கேபி பாலா மட்டும் தான் நல்லது செய்றதுக்கு இருக்காரா? அப்ப உலகத்துல வந்து வேற எங்கேயுமே எந்த மூலையிலுமே கேபி பாலா தவிர்த்து யாருமே நல்லது செய்யலையா? யாருமே எந்த உதவியுமே செய்யலையா? இப்போ வந்து அந்த காலத்துல இருந்து பல பேர் வந்து உதவிகள் செஞ்சிருக்காங்க. எத்தனையோ விதமான உதவிகள செஞ்சிருக்கிறாங்க. சோ அது வந்து செய்யலையா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்மா. இப்ப சூர்யா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு. ஓகேவா? சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறதுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனா நடத்துறாரு. நாளைக்கு சூர்யாவே இல்லாட்டாலும் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து நடக்கும். அகரம் ஃபவுண்டேஷன்ல படிக்கிற மாணவர்கள், பிற்பட்ட மாணவர்கள், அவங்க வந்து அதாவது வந்து எந்த காலகட்டங்கள்லயும் படிக்கவே முடியாதுங்கிற மாணவர்கள தேர்வு செய்றதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. ஸோ செக்ரிகேட் பண்ணி தேர்ந்தெடுத்து நீங்க வந்து பல பேருக்கு வந்து அவங்க உதவி செய்றாங்க. நல்லா கேட்டுங்க. அவங்க படிக்கிறாங்க. ஓகேவா? சூர்யா உதவி செய்ற மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த உதவியை பெறும் மாணவர்கள் அடுத்து அவங்களே அவங்கள வளர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு இன்ஜினியர் முடிக்கிறாரு, ஒரு டாக்டர் முடிக்கிறாரு, ஒரு வக்கீல் முடிக்கிறாருன்னா, அவங்க வந்து ப்ரொஃபஷன் நீங்க வந்து எப்படி சொல்றது? இது வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு மீன புடிச்சு கையில குடுக்குறதோட, மீன் பிடிக்கிறதுக்கு கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி தான் இது. படிப்ப குடுக்குறாங்க. படிப்பால அவங்க அடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களே அமைச்சுக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகள சம்பாத்தியத்துக்கான வழிமுறைகள அவங்களே தேடிக்கிறாங்க. இப்ப கேபி பாலாங்கிறவர் வந்து குடுக்குறாரு இல்லையா உதவிகள். அந்த உதவிகள் மூலமா அவங்க உதவிகள் பெற்றவங்க அவங்கள பாராட்டுவாங்க. உதவி செய்றாருங்கிறவங்க சமுதாயத்துல பாராட்டுவாங்க.